வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து ஓப்பன் வீல் சமோசா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கீமாவும் உருளைக்கிழங்கும் போட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருள் கீமா வந்து 150 கிராம் எடுத்து வச்சிருக்குது. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சிருக்கு. தக்காளி, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா, குருமிளகு, மிளகாத்தூள், லெமன் ஜூஸு, சீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் எள்ளு, இது உருளைக்கிழங்கு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சு நெய் ஊற்றி இதெல்லாம் தாளித்து விசில் போட்டுடலாம். நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் வந்து இதானோன்னா கொஞ்சம் ரொம்ப வதக்க வேண்டாம். அளவு தக்காளி பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆயிலில் இது கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம். எடுத்து வச்ச எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா திருப்பிட்டு இந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குலையும் ஒட்டுற மாதிரி திருப்பிட்டு லெமன் ஜூஸ் போட்டுடலாம். சீரகத்தூள், பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இப்போ லெமன் ஜூஸும் போட்டாச்சு. போட்டு நல்லா திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கர் மூடிடலாம். விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்தால் போதும். இந்த எள்ளை வந்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. எள்ளு கடைசியாக போட்டுக்கலாம். கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து டவ் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். 1 ஹவர் ரெஸ்ட்டுக்கு வச்சது நல்லா வந்து இதாயிருச்சு. இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்படி நல்லா உருட்டிட்டு நம்ம இந்த கீமா பண்ணோம்ல அது வந்து மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்படி மேலே வச்சுட்டு இப்போ இந்த எள்ளு மேலே போட்டு ரோல் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு இது சோள மாவு கார்ன்ஃப்ளவர்ல வந்து கொஞ்சம் இப்படி பெரட்டி எல்லாம் வச்சுக்கலாம். பொரிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க.